வீட்டில் பணிபுரிந்து வந்த பெண்ணை சித்திரவதை செய்ததாக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மகள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அவருடைய மகன் தலைமறைவாகியிருக்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். தற்பொழுது எம்எல்ஏவுடைய மகன் மகள் இருவருமே தலைமறைவாகியிருக்காங்களா? போலீசார் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? வீட்டு பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகன் தலைமறைவு ஆகியிருப்பதாக போலீசார் தரப்புல தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே சூடு வைத்து 18 வயது இளம் பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக அந்த இளம்பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டு இருந்தார். இந்த வீடியோவானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக பல அரசியல் பிரமுகர்கள் இது தொடர்பாக அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லின் மீது போலீசார், நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்தாங்க. குறிப்பாக தாழ்த்தப்பட்டோர் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தாக்குதல், மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழே நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட சிறுமியிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக அந்த திருவான்மியூரில் உள்ள மருமகள் மற்றும் மகனின் வீட்டிற்கு நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் சென்றுள்ளனர். அப்போது அவரது வீடு பூட்டப்பட்டு அவர்கள் இருவரும் தலைமறைவு ஆகியிருப்பதாக போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக அவர்கள் தலைமறைவாகிய நிலையில மகன் மற்றும் மருமகனின் செல்போன் எண்ணை வைத்து தற்போது அவர்கள் எந்த இடத்தில் பதுகியுள்ளனர் என்பது தொடர்பாக தற்போது நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக தலைமறைவாகியிருப்பதால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என சட்ட நிபுணர்களின் ஆலோசனையும் தற்போது நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் நாடி இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.